இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்களை PBS-இல் பெற JPN களம் இறக்கப்படும். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த தகவல்களை பெற தேசிய பதிவுத்துறை களம் இறக்கப்படும். இச்சம்பவத்தின் போது சுய ஆவணங்களை இழந்த பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகளை எளிதாக்க இந்த நடவடிக்கை உதவும் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ நொரைனி அகமது தெரிவித்தார். ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் அடையாள அட்டை உட்பட இன்னும் சில முக்கிய ஆவணங்கள் இல்லாமல் வெளியேறியுள்ளனர். எனவே தேவைப்படுவோர் எளிமையான முறையில் தங்களின் ஆவணங்களை மீண்டும் பெறுவதற்கு அவர்களுக்காக முகப்பு திறப்போம் என்றார் அவர். நேற்று புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசலில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக நிவாரண மையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். இச்சம்பவத்தினால் அதிர்ச்சிக்கு உள்ளாகிய பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உளவியல் ரீதியில் உதவுவதற்காக தேசிய நல அறக்கட்டளையின் ஆலோசகர்களையும் தமது தரப்பு பணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள மேம்பாட்டு திட்டங்கள் 2022 ஆண்டு முதலே அனுமதி பெற்றுள்ளது. புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் தீ விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் உள்ள மேம்பாட்டு திட்டங்கள் 2022 ஆண்டு முதலே அதிகாரப்பூர்வமான ஒப்புதலையும் அனுமதியையும் பெற்றுள்ளன. அந்த கடைகள் வீடுகள் திட்டம் தற்போது நிறைவு மற்றும் இணக்க சான்றிதழ் CCC பெறுவதற்கான திட்டத்தில் உள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஒப்புதல்களும் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி பெறப்பட்டதாகவும் சுபாங் ஜெயா டத்து பண்டார் அருகில் அமீருல் அசிசான் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். கடை வீடுகளின் கட்டுமானம் பெட்ரோனஸின் ரோவில் இல்லை என்பதையும் கட்டுமானத்திற்கான திட்ட ஒப்புதல் 2022 ஆண்டு பெறப்பட்டது என்பதையும் நான் உங்களுக்காக தெரிவிக்க விரும்புகிறேன். கடை வீடுகளின் கட்டுமானம் அவர்களின் சொந்த நிலத்தில் மேற்கொள்ளப்பட்டதோடு அனைத்து ஒப்புதல்களும் 2022 ஆண்டு முதலே பெறப்பட்டு விட்டன என்றார் அவர். நேற்று சம்பவ இடத்திற்கு வருகை அளித்த போது அவர் அவ்வாறு கூறினார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு விடுப்பும் ஊதியமும் வழங்குக. முதலாளிகளுக்கு மனிதவள அமைச்சு வலியுறுத்து. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய கருணை விடுப்பு மற்றும் தளர்வு போக்கான வேலை ஏற்பாடுகள் வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு மனிதவள அமைச்சான கெசுமா முதலாளிகளை கேட்டுக் கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் சந்தித்துள்ள சேதம் மற்றும் சொத்து இழப்புகளை இந்த விஷயத்தை முதலாளிகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயம் பாதிப்பிலிருந்து மீண்டும் வரும் காலத்தில் வேலைக்கு செல்ல முடியாத ஊழியர்களுக்கு தொழில் சட்டத்தின் பிரிவு 60(p) கீழ் வழங்கப்பட்டுள்ளதுபடி தங்கள் முதலாளிகளிடம் இருந்து தளர்வு போக்கான வேலை ஏற்பாட்டுக்கு விண்ணப்பிக்க கெசுமா அவர்களை ஊக்குவிக்கிறது. இந்த இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் விண்ணப்பங்களை முதலாளிகள் நன்கு பரிசீலனை செய்வதோடு ஒரு பொருத்தமான காலத்திற்கு அதை அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவ்வேளையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு முழு ஆதரவை வழங்கவும் அவர்களின் மீட்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து கெசுமா துறைகளும் நிறுவனங்களும் மற்ற அரசு அமைப்புகளுடன் ஒத்துழைக்க களத்தில் இறங்கியுள்ளன. புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து குறித்து விவாதிக்க உடனடி சட்டமன்ற கூட்டத்தை நடத்தவும் அஸ்மின் வலியுறுத்து. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை பாதித்து 112 பேர் காயமடைய காரணமான எரிவாயு குழாய் தீ விபத்து குறித்து ஸ்லாங்கூர் அரசு உடனடியாக ஒரு சுயேட்சை விசாரணையை நடத்த வேண்டும். எதிர்கட்சிக்கான PN எனப்படும் பெரிக்கத்தான் நேஷனின் ஸ்லாங்கூர் மாநில கிளை அவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. வீடுகளை இழந்து மறுவாழ்வுக்கான அதிக செலவை சந்திக்கும் குடும்பங்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஸ்லாங்கூர் பெரிக்கத்தான் தலைவர் டத்துஸ்ரீ முகமது அஸ்மின் அலி கேட்டுக் கொண்டார். இச்சம்பவம் குறித்து விரிவாக விவாதிக்க ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு ஸ்லாங்கூர் மந்திரி பெசாரையும் PN வலியுறுத்தியது. இவ்வேளையில் மீட்பு பணியை மேற்கொள்ள கடுமையாக உழைத்த தீயணைப்பு படை, போலீஸ் படை மற்றும் சுகாதார அதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு படையினரின் முயற்சிகளை அஸ்மின் அலி பாராட்டினார். அதே சமயம் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எரிவாயு குழாய்களை சுற்றியுள்ள மேம்பாட்டு திட்டங்களுக்கான ஒப்புதல் நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறும் PN மாநில அரசை வலியுறுத்துகிறது. புதிய சில தற்காலிக நிவாரண மையங்களை திறக்க சமூக நலத்துறைக்கு உத்தரவு. ஸ்லாங்கூர் புத்ரா ஹைட்ஸில் நிகழ்ந்த இத்தீ சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்கு புதிய சில தற்காலிக நிவாரண மையங்களை திறக்க சமூக நலத்துறை JKM உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போது புத்ரா ஹைட்ஸ் பள்ளிவாசல் மட்டுமே
பிபிஎஸ் ஆக பயன்படுத்தப்படுவதால் பாதிக்கப்பட்டவர்கள் நீண்ட நாட்களுக்கு அங்கு தங்க வைக்க முடியும் என்று மகளிர் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் நான்சி சுக்ரி தெரிவித்தார். நேற்று காலை 11 மணி நிலவரப்படி இப்பேரிடரில் பாதிக்கப்பட்ட 484 பேர் JKM-இல் பதிவு செய்துள்ளனர். மேலும் சிலர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அனைவரும் பிபிஎஸ்-இல் தங்க வைக்கப்படவில்லை. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு மற்றும் பொருள் உதவி வழங்க விரும்புபவர்கள் அவற்றை வைப்பதற்கான இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் அந்த முயற்சியை ஒத்திவைக்குமாறு பொதுமக்களையும் நிறுவனங்களையும் டாக்டர் நான்சி கேட்டுக்கொண்டார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு 1000 ரிங்கெட் சிறப்பு உதவி. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு கல்வி அமைச்சர் தலா 1000 ரிங்கெட் சிறப்பு உதவியை வழங்கும். குறிப்பாக பாட புத்தகங்கள் போன்ற முக்கியமான பள்ளி பொருட்களை இழந்தவர்களுக்கு உதவுவதே இந்த உதவியின் நோக்கமாகும் என்று அமைச்சர் ஃபட்லினா சிட்டிக் தெரிவித்தார். இதில் பள்ளி தேவைகளுக்கான கூடுதல் உதவியும் அடங்கும். சிலர் மொத்த இழப்பை சந்தித்துள்ளனர். அவர்களின் அனைத்து பள்ளி பொருட்களும் தீயில் அழிந்து போயுள்ளன. இவ்வேளையில் புத்ரா ஹைட்ஸ் மசூதியில் உள்ள தற்காலிக நிவாரண மையத்திற்கு ஆலோசகர்கள் மற்றும் கல்வி ஆதரவு குழுவை நியமிப்பது உட்பட மாநில கல்வித்துறை கூடுதல் ஆதரவை வழங்கும் என ஃபட்லினா சொன்னார். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் பள்ளி பொருட்கள் பற்றாக்குறை காரணமாக உடனடியாக பள்ளிக்கு திரும்ப முடியாமல் போகலாம் என்பதையும் தம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றார் அவர். இதுவரை அச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் 102 மாணவர்கள், 5 ஆசிரியர்கள் மற்றும் அமைச்சின் ஊழியர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களில் 4 மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பணியை JBPM தொடங்கியது. புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் வாகனங்களின் இழப்பை மதிப்பிடுவது உட்பட சில முக்கிய பணிகளை தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM நேற்று தொடங்கியது. அதே வேளையில் மீண்டும் அங்கு தீச்சம்பவம் ஏற்பட்டால் அதை சமாளிக்கும் வகையில் தீயணைப்பு குழு ஒன்றும் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக JBPM தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் முகமது தெரிவித்தார். முதலாவதாக TNB-யுடன் இணைந்து மின்சாரம் தொடர்பான நிலைமையை, குறிப்பாக மின்சார கேபிள்களை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை பார்ப்போம். அதிலும் வெளியே தெரியும் கம்பிகள் பாதுகாப்பானதா அல்லது அந்த பகுதியில் விரைவில் இணைப்புகளை ஏற்படுத்துவதற்கு மேலும் நடவடிக்கை தேவையா என்பதையும் அறிய முனைவோம் என்றார் அவர். நேற்று தொடர்பு கொண்ட போது அவர் அத்தகவல்களை வழங்கினார். மியான்மர் நிலநடுக்கம் இடிபாடுகளில் சிக்கிய ஒருவர் 100 மணி நேரத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்பு. மியான்மரை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இடிபாடுகளில் சிக்கிய ஒருவர் 100 மணி நேரத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார். நெய்டேவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றின் இடிபாடுகளில் இருந்து அவர் காப்பாற்றப்படும் காணொலியை மியான்மரின் தீயணைப்புத்துறை வெளியிட்டுள்ளது. அந்நபர் சுயநினைவுடன் நிலத்தடியில் இருக்கும் காட்சியை அக்காணொலியில் பதிவாகியுள்ளது. மேலும் மீட்பு பணியாளர்கள் இறுதியில் ஒரு சிறிய துளை வழியாக தரையிலிருந்து மேலே இழுத்து அவரை மீட்கும் காட்சியும் அதில் காண முடிந்தது. நேற்றே உத்தார் திரி நகரில் உள்ள ஐசான்தார் என்ற 6 மாடி தங்கும் விடுதியின் 2வது மாடியில் சிக்கிக்கொண்ட இருவரில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார் என்று மியான்மரின் தீயணைப்புத்துறை தமது முகநூல் பதிவில் அக்காணொலியை வெளியிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் இதுவரை குறைந்தது 2800 பேர் உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதியில் 6 உறுப்பினர்களை கொண்ட தீயணைப்பு வாகனம் தயார் நிலையில் உள்ளது. பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களின் வீடுகளில் இன்னும் ஏதேனும் சிறிய வகை தீ சம்பவம் ஏற்பட்டால் அதை கண்காணிக்கும் பொருட்டு 6 உறுப்பினர்களையும் ஒரு தீயணைப்பு எந்திரத்தையும் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPM அங்கு தயார் நிலையில் வைத்துள்ளது. எரிந்த வீடுகளின் கட்டமைப்பில் இன்னும் நெருப்பு தணல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 24 மணி நேரமும் தீயணைப்பு படையினர் அங்கு பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் என்று ACP வான் அஸ்லான் வான் மொஹம்மட் தெரிவித்தார். ஒருவேளை காலை அது அணைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் சம்பந்தப்பட்ட வீடுகளில் தீக்கண்ணல்கள் இன்னும் இருக்கலாம். அது மீண்டும் தீயை ஏற்படுத்தக்கூடும். எனவே தீ விபத்து ஏற்பட்டு அருகில் உள்ள வீடுகளுக்கு அது பரவுவதை நாங்கள் விரும்பவில்லை என்றார் அவர். பாதுகாப்பு கருதி சில வீட்டிற்குள் நுழைய இன்னும் அனுமதிக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் பொறுமை காக்குமாறும் வான் அஸ்லான் கேட்டுக்கொண்டார். அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை எடுப்பதற்கு மட்டுமே பாதிக்கப்படாத மற்றும் பாதுகாப்பான பாதையில் உள்ள வீடுகளுக்கு மட்டுமே படிப்படியாக நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விவரித்தார்.